இது ஒரு மினி வெயிட் ஸ்கேல் மிஷின்ங்க. இந்த வெயிட் ஸ்கேல் மிஷினில் வெயிட் பார்க்கும்போது எடை கண்ணா பின்னான்னு காட்டுது. நம்பர்ஸ் 1, 2, 3ன்னு என்னென்னமோ வருது. 100 கிராம் சோப்பு வைக்கிறேன் பாருங்கள், அது 80, 40ன்னு என்னென்னமோ நம்பர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போயே புரிஞ்சிருச்சு இதில் என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு. ஒன்று வெயிட் ஸ்கேலில் இருக்கிற அந்த கேலிப்ரேஷன் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை கழட்டிட்டு ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். அது ஏதோ கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ போர்டுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்விட்சஸோ இல்லை கனெக்ஷன்ஸ் ஏதாவது லூஸாக விட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு போர்ட் பேனலெல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். போல்ட் பேனலை கழட்டிட்டு ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். இருந்தாலும் ஒரு டவுட்டுக்காக பேனல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழட்டி பார்க்கலாம், உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஏதாவது வந்துட்டு ரஸ்ட் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி பார்த்தேன். எல்லாமே பக்காவாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஐபி சொல்யூஷன் எடுத்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. பட்டன்ஸ்குள்ளே எதுவும் ரஸ்ட் ஃபார்மாக இருந்துச்சுன்னா இல்லை ரொம்ப டஸ்ட் இருந்துச்சுன்னா கூட வந்துட்டு இது ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், ரீசெட் பட்டன் ஒர்க்காக இருக்காது அப்படின்ற காரணத்தினால ஐபி சொல்யூஷன்லாம் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் பேக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நல்லா பக்காவாக போட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேலிப்ரேஷனை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி வந்துட்டு மறுபடியும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா பக்காவாக பார்த்து எந்தெந்த ஸ்க்ரூவை எதுக்கு மாற்றி போடாமல் கரெக்டாக எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ பக்காவாக பண்ணும்போதே தெரியும் ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது, இல்லை நான் தப்பு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ தான் முடிஞ்சது. எல்லாம் ஸ்க்ரூ போட்ட பிறகு பார்த்தேன் பேனலை வெளியே வச்சு பண்ணணும், அதுக்கு பதிலாக நான் அப்படியே உள்ளே வச்சு பண்ணிட்டேன். அப்புறம் தான் திருப்பியும் போட்ட ஸ்க்ரூஸ் எல்லாம் ஒவ்வொன்றா கழட்ட ஆரம்பிச்சிட்டு வெயிட் ஸ்கேலில் வெளியே ஹோல் வழியாக பேனலில் கேலிப்ரேஷனை வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பேனல் எடுத்து ஸ்க்ரூஸ் எல்லாம் போட ஆரம்பித்தேன். ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இதில் கேலிப்ரேஷன்லேருந்து வர ஒரு ஒயரில் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு கட்டாக இருந்துச்சுங்க. அதனால் எதுக்கும் ஒரு வேளை அதில் டவுட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஒயரை ஸ்லீவ் எடுத்து நல்லா பக்காவாக மறுபடியும் போட்டு விட்டு அப்புறம் ஸ்க்ரூ போட்டு பேனல் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்துகிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணுறேன் பாருங்களேன், கரெக்டாக 100 கிராம் காட்டுது.